எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 213 அப்படி லைவ் அப்டேட் பார்த்துடலாம். துஷார் வந்தது தான் ப்ரோமோ 2 அண்ட் லைவில் வந்துட்டார். ஆக்சுவலாக அவர் துஷார் மட்டும் நினச்சிருந்தா அந்த இடத்துல எல்லாரையும் கிளிகிளின்னு கிழிச்சிருக்கலாம். அரோராவை, விக்ரம, சபரியை எல்லாரையும். ஏன்னா அவரோட பேரை யூஸ் பண்ணி கலாய்ச்சி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. சச்ச ஸ்போர்ட், சீரியஸாக அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அழகாக போய் விக்ரம் சபரி கட்டிப்பிடிச்சி பேசுறதாகட்டும், அரோராவை கட்டிப்பிடிச்சி பேசுனதாகட்டும். சரி, இது நம்ம லவ்வா இல்லையா அப்படிங்கிற இதுக்குள்ளேயே போகணுன்னு அவசியம் இல்லை. அது 2K கிட்ஸ், அதுக்கு அப்படி தான் இருக்குங்க. மேபி கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தோணலாம். மேபி அங்கே பிரவீன் காந்தி வந்து அது உண்மையான லவ் மாதிரி ப்ரோட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக இதில் ஒரு இந்த பார்வதி கபர்தின்னு சொல்லுவாங்கள்ல, மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங்னு, அந்த மாதிரி தான். அதை அவங்க பழகி பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா மேபி கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைனா இல்லை. பட் அந்த ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணுறாங்க 2 பேரும். அதாவது நீங்கள் எல்லாம் இப்போ கொடியை தூக்கிட்டு வருவீங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு 2 பேர் லவ்வுங்கிற பேரில் ஒரு கருமத்தை காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் அழகாக இருக்குது. 2 பேரும் பேசுகிறதாகட்டும், அவங்க 2 பேரும் ஹக் பண்ணுறதே கூட அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. துஷார் அரோராவும் தனியாக உட்காந்து பேசுகிற மாதிரி ப்ரொமோட்டரில் காமிச்சிருந்தாங்க. அது இன்னும் வரல. என்னை உடைக்கன்னா உன் பேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்லிகிட்டு இருந்தாங்க. துஷார் கேட்டுட்டு இருந்தார். தேவர் க்யூட். அந்த ஸ்டார்டிங் 5 வாரம் எப்படி க்யூட்டாக இருந்தாங்களோ அது மாதிரி பார்க்க க்யூட்டாக இருக்காங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு மேலே போய் அதை பற்றி அசிங்கமாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து தேர்ட் ப்ரோமோவில் திவ்யா உட்காந்து திருப்பி அதே தாங்க. அந்த அம்மா புதுசாக ஏதாவது பேசினா உலகம் அழிஞ்சிரும். என்கிட்ட பேசியிருக்கலாம், என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கலாம், என் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம். சேம் டைலாகை மறுபடியும் 1,31,000 தடவையாக பிரஜன்கிட்ட திவ்யா சொல்கிற நம்மளால் கேட்க முடிஞ்சது. அந்த இடத்துல திவ்யா விக்டிம். சாண்ட்ரா திவ்யா மேலே போட்டது பழி. பிரஜனால் அதை சமாளிக்க முடியாது. பிரஜன் உள்ளே வந்ததுலேருந்து விக்ரம்கிட்டையும் சபரிக்கிட்டையும் 100 தேங்க்ஸ் சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி வியா நான் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி அதெல்லாம் பேசி எல்லாமே ஃபைன். ஆனால் அவருடைய ஒய்ஃப் பண்ண தப்பை அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் நல்லது. அதை சமாளிக்க அவர் ட்ரை பண்ணுறது சரியில்லை. அவங்க திவ்யா மேலே போட்ட பழியும், திவ்யா மேலே அவங்க கோவம்னு ஒரு காரணம் சொன்னாங்கல்ல, இது எல்லாமே கம்ப்ளீட்லி தப்பு. அந்த மாதிரி இப்போ அவங்க ஒரு வேளை வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, அந்த பொசசிவ்னு இல்லாமல் திவ்யாவுக்கு கவனம் கொடுத்தாரு, திவ்யா வந்து ஃபீல் பண்ணலன்ற சென்டரில் சாண்ட்ரா சொல்லியிருந்தாலுமே, ஆனால் கன்வே ஆனது அப்படி கன்வே ஆகலை. அது கன்வே ஆனது வந்து பொசசிவ்ன்ற மாதிரி தான் கன்வே ஆகிடுச்சு. ஸோ அப்படி கன்வே ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் அது தப்பு. அவங்க அப்படி சொல்லலைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். நியாயப்படி பார்த்தா சாண்ட்ராவும் பிரஜினும் திவ்யா கிட்ட. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துக்காக திவ்யா ஜெயிக்கட்டும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 4 பேரில் மோஸ்ட் அன்டிசர்வ்னா நான் திவ்யா தான் சொல்லுவேன். ஒன்றுமே பண்ணாமல் வந்து உட்காந்துருக்காங்க. வெறும் கத்தல் கூப்பாடு தவிர வேறு எதுவுமே இல்லை. விக்ரம், சபரி, அரோரா கோத்ரூ பண்ண அளவுக்கு கண்டிப்பாக திவ்யா கோத்ரூ பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். சாண்ட்ராக்கும் அவங்களுக்கு இருந்தது பர்சனல் ப்ராப்ளம், அதில் நம்ம சொல்கிறக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ. சபரி வின் பண்ணால் சந்தோஷம்.